சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா பிரெட் சாண்ட்விச். பிரெட் சாண்ட்விச் பச்சை காய்கறிகளை வச்சு செய்வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். பச்சை காய்கறிகளை வச்சு செய்யும் போது ஒரு சில பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அதனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பாதி கேரட், இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால பாதியாக எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் முழு கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகா 2 போதும், 2 பச்சை மிளகா போதும். ஒரு உருளைக்கிழங்கு. நம்ம வச்சுருக்க காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சிடலாம். காய்கறி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பொடியாக நறுக்கிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது, கேரட் துருவியது, உருளைக்கிழங்கு துருவியது. சாண்ட்விச் இப்போ எப்படி செய்யலான்னு ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். வாணலியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிறகு அடுத்த காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும், வெங்காயம் பச்சை மிளகாய் ஃப்ரை ஆனதும் துருவின கேரட், துருவின உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். போட்டுருக்க காய்கறி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு மஞ்சள்தூள், காய்கறி நல்லா வதங்கின பிறகு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள் மற்றும் உப்பு. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள் தேவையான அளவு காரத்திற்கு ஏற்ப நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் மஞ்சள்தூளில் இருக்க பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, காய்கறிகள் எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்காக தவாவை சூடு பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். பிரெட் ஸ்லைஸை கார்னர் 4 பக்கமும் இருக்கிற ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிரெட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். அமுல் பட்டரில் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ப்ரெட்டை. அடுத்ததாக அமுல் சீஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சின்ன சைஸ்லேயும் இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தவா நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸில் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கலவையே வச்சுக்கலாம். பிரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மசாலா தடவி ரெடி பண்ணி வச்ச பிரெட் துண்டுகளை தவாவில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நடுவில் நம்ம சீஸ் வச்சுருக்கிறதால அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நல்லா ஒட்டிக்கும். சரி, எல்லா பிரெட் கட் பண்ணி வச்சதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. மேலே டொமேட்டோ கெச்சப் போட்டிங்கன்னா பிள்ளைகள் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சீஸ் நல்லா மெல்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு, செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிட்ஸ் லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.